யோ ப்ரோ, வெல்கம் டு ஃபியர் ஜோன் தமிழ். இன்னைக்கு நம்ம ஃபேட்டில் மிட் நைட்டுங்கிற ஒரு ஹாரர் கேமை ப்ளே பண்ண போகிறோம். இந்த கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளை தனியாக விட்டுட்டு போயிடுறாங்க. கூட வந்து நம்ம சிஸ்டரையும் விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த சிஸ்டருக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்குது. சில டைம் வந்து அவள் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக நடந்துக்குவாளாமாமா. ஒரு நாள் நைட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்ட்ரேஞ்சான சத்தத்தை கேட்டிருக்கோம் அப்படின்னு போட்டுருந்துச்சு. அதுக்கு மேலே எதுவும் போடலை. இப்போ நம்ம கேமுக்குள்ளே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே. ஓ மை காட் ஹேண்ட், மறுபடியும் அந்த சத்தமா? கண்டிப்பாக என்னோட சிஸ்டர் பெட்டில் இருந்து கீழே விழுந்துருப்பா. நான் போய் மேலே போய் செக் பண்ணுறேன். கேமோட கிராஃபிக்ஸை பார்த்தீங்களா? ரொம்பவும் டார்க்காக இருக்குல்ல. நான் உள்ளே போய் செட்டிங்ஸை மாற்ற ட்ரை பண்ணேங்க. இவ்வளோ தாங்க செட்டிங்ஸு, பிரைட்னஸே வைக்க முடியல. எனிவே இங்கே ஒன்று தான் மூன் வெளிச்சம் வர்ற மாதிரி இருக்குது. ஐ திங்க் டார்ச் லைட் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ட்ரெஸ்ஸிங் ரூமு. பாருங்களேன், எவ்வளோ அழகாக க்ளோத் எல்லாத்தையும் அந்த டப்பாக்களை போட்டு அடுக்கி வச்சிருக்கானுங்கடே. இந்த மாதிரி வாழ்க்கையில் நான் ஒரு டைம் கூட என் வீட்டில் செஞ்சது இல்லைங்க. துணியை அப்படியே தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். லைட்டு ஆன் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். லைட்டும் ஆன் பண்ண முடியல, கரண்ட் போயிடுச்சு போல தெரியுது. அங்கே பாருங்களேன். ஏங்க, உண்மையாலுமே இந்த பில்டிங் பார்க்குறதுக்கு பல நாள் கைவிடப்பட்ட ஒரு பில்டிங் மாதிரி தெரியுது. ஒருவேளை கீழே இருக்க பொருட்களை எல்லாம் பார்க்கும்போது பெயிண்டிங் ஒர்க் இது இந்த வீட்டில் நடக்குமான்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. இவங்க புதுசாக குடி வந்திருப்பாங்களா? வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், டோரெல்லாம் கழட்டி தனியாக ஓரமாக வச்சுருக்காங்க. பெயிண்டா? இல்லைங்க, ரத்தம் ரத்தம் ரத்தக்கரை. என்ன ஆச்சு? ஏன் இந்த அளவுக்கு ரத்தம்? மியூசிக் சரியில்லை. நான் உடனே என்னோடய சிஸ்டரை கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு இப்போ டோரை விட்டு வெளியே போனால் ஒரு ஜம்ப்ஸ்கர் வரும்னு நினைக்கிறேன். எதிர்பார்த்தேன், நடக்கலை. மேபி இப்போ தானே கேம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போக விட்டு நமக்கு சம்பவம் செய்யலான்னு வெயிட் பண்ணுவானுன்னு நினைக்கிறேன். சரி, இதுக்குள்ளே கீது இருக்காளோ நம்ம சிஸ்டர். சிஸ்டருக்கு என்ன வயசுன்னு தெரியல, எனக்கு என்ன வயசுன்னு தெரியல. ஒருவேளை டீனேஜாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் டீனேஜாக தான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஓ, பாத்ரூமா? பாத்ரூமுகளுக்கும் பேய்களுக்கும் அவ்வளோ நெருக்கமான தொடர்பு இருக்குது. அதுவும் இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடிலாம் இருக்கணும், ஆனால் வைக்கலை. ஏன்னா எல்லா படத்துலையும் எல்லா கேம்லேயும் பேயோட மெயின் லொக்கேஷனாக அந்த ஸ்க்ரீன் தான். அதுவும் அந்த டாய்லெட் போட்ட அந்த ஸ்க்ரீன் தான். ஏங்க சரியில்லைங்க, நான் தான் மூச்சு வாங்குறேன்னா இல்லை என் காதுக்கு பின்னாடியோ முன்னாடியோ யாரோ ஒருத்தவங்க மூச்சு ஹெவியாக விடுற மாதிரி ஒரு ஃபீல் வருதுங்க. சிஸ்டர், ஒருவேளை அவளுக்கு மனநல பிரச்சனையாக இருக்குமா? இந்த நைட்டில் ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது. ததா செல்லம், எங்க ராஜா குட்டி இருக்க? ராஜா குட்டி, இதுதான் நம்ம சிஸ்டரு. பார்த்தீங்களா, டீனேஜர்ஸ் தான். டேபிள் ஏதோ இருக்கு. சரி, இப்போ இந்த லெட்டரில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, சமீப காலமாக என்னோட குழந்தை வந்து ரொம்ப ஐயோ படிக்க விடாமல் படுது, மேலேருந்து ரத்தம் விழுது. படிக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதாவது இவங்க பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க, குழந்தைக்கு ஏதோ மனநல பிரச்சனையா இல்லை அமானுஷம் எங்கேயும் இருக்குமான்னு பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க. மேலே இருக்கும், எதிர்பார்த்தேன். மேலே எதுவும் இல்லை. சிஸ்டர், ஹோ, ரத்தம் சொட்டி போயிருக்குங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிட்டு போகக்கூடாதுடா. ஏன்டா இப்படி அலும்பு பண்ணுறீங்க? டே, இந்த ஃபோட்டோவில் என்னங்க போச்சு? செத்த நினச்சங்க. ஹோ, இங்கேருந்து அது இதை காணாம பார்த்தீங்களா டேபிளை? ரைட்ரா. டே, சிஸ்டர்,
என்னங்க அது? எங்க எங்க அது இது பாத்ரூம் தானே? ஏதோ ஒரு உருவம் எட்டி பார்க்குது பார்த்தீங்களா? இருங்க, இது என்னன்னு பார்ப்போம். ஓ, ஃபோட்டோ திருப்பணும் போல இருக்குங்க. பயமா இருக்கு. சிஸ்டர், இங்க ஒரு ஃபோட்டோ இருக்கு பாருங்க. யாரோ படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல? அவதான் ஓடினாங்க. ஐயோ, இந்த ரூம் மொத்தமும் தலைகளா இருக்குங்க. இந்த பொம்பளை எங்க ஒளிஞ்சிருக்கான்னு தெரிய மாட்டேங்குதே. இட்ஸ் ஸ்ட்ரேஞ்ச். இட்ஸ் லுக் லைக் த பெயிண்டிங் ஆர் மூவிங். ஓ, பெயிண்டிங் வந்து மூவ் ஆகுற மாதிரி இருக்காமாமா. ப்ரோ, தயவு செஞ்சு நானாக இருந்தால் எல்லாரும் வெளியே போயிருப்பேன் ப்ரோ. இந்த மாதிரிலாம் இந்த ரூமில் நின்றுக்கிட்டு இருக்க பாட்டு ப்ரோ. இருங்க, ஆஃப் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஆஃப் பண்ண முடியல. ஏதோ ஒன்று என் காதில் ஏதோ ஒரு கத்துற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குங்க. அப்புறம் இங்கே ஒரு பெயிண்ட் இருக்குங்க. ஸோ பெயிண்டிங்கை நம்ம கண்டுபிடிக்கணும் போல இருக்கு. அதை பாருங்களேன், அது பாருங்க, எது கண்ணு மாதிரி. யூ, லாக்கு இத்தனை டோர் இருக்கே. போடு. ஐயோ, பயமா இருக்கே. என்ன சத்தம் எதுன்னு தெரிய மாட்டேங்குது. கேட்க முடியல சத்தத்தை. ஐயோ, காதை கிழிஞ்சிருச்சுங்க, அந்த அளவுக்கு சத்தம் இருந்தது. போச்சு. நான் திரும்பணுமா? கேம் ரொம்ப ஹார்டாக இருக்குங்க. தெரியாதனமா இந்த கேமை விளையாண்டு மாட்டிக்கிட்டேன். சிஸ்டர், தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதப்பா. யோ சிஸ்டர், உள்ளதான் போகணும்னு நினைக்கிறேன். அட கடவுளே, மறுபடியும் இந்த கெட்ட கனவா? அப்போ நம்ம இவ்வளோ நேரம் கனவு தான் கண்டுக்கிட்டு இருந்திருக்கோமா? சரி, இருந்தாலும் நம்ம போய் நம்ம சிஸ்டரை ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ அந்த டாப்பில் சொன்னால் பார்த்தீங்களா, நம்ம அப்போ பேரண்ட்ஸ்லாம் வந்து வெக்கேஷன் போயிருக்காங்க, நம்ம சிஸ்டரை வந்து நம்ம பார்த்துக்கணும். அது உண்மை தான். பட் நம்ம இப்போ தூங்கியிருக்கோம். டார்ச் எடுக்கிறதுக்கு வந்தேன், டார்ச் எடுக்க முடியல. சிஸ்டரை நம்ம வந்து பேரண்ட்ஸ் வர வரைக்கும் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்களேன் இந்த வீடு பார்க்க எப்படி இருக்குன்னு. ஐயோ, உள்ளே போக முடியலைங்க. தேங்க்ஸ் காட், அவள் நல்லபடியாக இருக்கா. ஓகே, சிஸ்டர் நல்லபடியாக இருக்காளா மாமா? நல்லது, நல்ல விஷயந்தான். ஆனால் என்னால் முன்னாடி போக முடியல பாருங்கள். அவளை போய் நான் க்ளோஸில் பார்க்க ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னை உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்குது. கெட்ட கனவாக போயிடுச்சு. சரி, இப்போ நம்ம போய் நம்ம மூஞ்சியை வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிறான். ஐ திங்க் இந்த பக்கம்தான் நான் வாஷிங் ரூமை பார்த்தனே. முதல்ல லைட்டை போடுவோம். ரொம்ப டார்க்காக இருக்கு. டார்ச்சு கனவுல பார்த்த மாதிரி எங்கேயும் ஒரு கிச்சன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ கனவுல இந்த வீடெல்லாம் அப்படியே வந்திருக்கு. ஆனால் என்னால் இங்கே இப்போ வாஷ் பண்ண முடியலைங்க. ஒருவேளை நம்ம பாத்ரூம் போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, இந்த பாத்ரூம் போய் இந்த கண்ணாடி முன்னாடி நின்று இதை வாஷ் பண்ணுறதெல்லாம் உச்சக்கட்ட பதட்டம். ரைட்டு, கண்ணாடி கொடுத்துருக்கானுங்க. இங்கே தான் வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
வாஷ் பண்ணிட்டேன். ஐ திங்க் எனக்கு இப்போ கொஞ்சம் பசிக்குது. நேற்று வச்ச பீஸா கொஞ்சம் மிச்ச மீதி கிச்சனில் இருக்கும், அதை நான் போய் எடுத்து சாப்பிட்றேன் அப்படிங்கிறான். அப்போ நம்ம அடுத்து கிச்சனை தேடி கண்டுபிடிக்கணும். ஏதோ ஓடுற மாதிரி எனக்கு ஒரு சத்தம் கேட்குதுங்க. என் காதுக்கு தான் அப்படி கேட்குதா? என்னங்க இது, இவ்வளோ பெரிய வீடை கட்டி வச்சிருக்கானுங்க. மேலே மட்டும் அத்தனை ரூமு, இனி கீழே எத்தனை ரூமுன்னு தெரியலையே. கிச்சனை கண்டுபிடிச்சிருவானா? நல்லா கரெக்டாக பேய்க்கத்த வீடாக தான் கட்டி வச்சிருக்கானு கட்டே. ஓகே, அதை இங்கே தான் குறிப்பு இருக்குது, பார்க்கலாம். சன், தயவு செஞ்சு பீஸா சாப்பிடும்போது நீ அதை ஓவர் ஹீட் பண்ணி சாப்பிடாத. ஏன்னா போன டைம் வந்து உனக்கு வயிறு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் கரெக்டாக அது ஓவர் ஹீட் இல்லாமல் பண்ண சாப்பிட்டு தான் பீஸா நினைக்கிறேன். பீஸா இதில் வந்து எம்டி பாக்ஸாக இருக்குது, மேபி ஃப்ரிட்ஜில் இருக்குங்கிறானுங்க. ஸோ கரெக்டான அளவில் சூடு பண்ணி சாப்பிடுன்னு நம்ம பேரண்ட் நமக்கு ஒரு இது கொடுத்துருக்கானுங்க. இங்கே தான் பீஸா நினைக்கிறேன். ஐ ஃபைண்ட் த பிளேட். ஓகே, இப்போ நம்ம அந்த பீஸா எடுக்கணும் அப்படின்னா நமக்கு பிளேட் முக்கியம். இது வந்து பழைய பிளேட்டாமாம்மா, அழுக்கு. சரி, இது எடுக்க முடியல. தென் இதை பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்களா? எதுக்கு இப்படி இவனுங்க தேவையில்லாமல் மியூசிக் கொடுக்குறானுங்க, சம்மந்தமே இல்லாமல். பேய் வந்தால் கூட பரவாயில்ல, தட்டெடுத்ததுக்குமா மியூசிக் கொடுப்பீங்க? ஓகே, நம்ம அடுத்தது வந்து இது ஹீட் பண்ணணுமாமா, பண்ணிடலாம். ஹீட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். தனியாக உட்காந்து சாப்பிட கொஞ்சம் போர் அடிக்குங்கிறனால டிவி முன்னாடி உட்காந்து சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறான். அடுத்து டிவியை கண்டுபிடிக்கணும். பா, என்னங்க இது, இங்க டிவியை காணா. 2 ஸ்டார்ஸுங்க. இங்க ஒரு ஸ்டார்ஸ் இருக்கு, அந்த பக்கம் ஒரு ஸ்டார்ஸ் இருக்கு. டிவி எங்க? யோ, இது என்னது இது, கருன்னு. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணுங்க. கண்டுபிடிச்சிட்டங்க. டிவியோட சேனலை மாற்ற ட்ரை பண்ணேன். கொக்கோ கோலாவை எடுத்து குடிச்சிக்கிட்டு இருக்கான். டிவி ஓட மாட்டேங்குது. ஓடாத டிவி முன்னாடி உட்காந்து படம் பார்த்துட்டு சாப்பிட்ற அப்படின்னா நாம தான் பைத்தியக்காரனாக இருப்போம் போல் இருக்கேன். பின்னாடி வேறு ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, லொட்டுன்னு. திரும்பி பார்க்கலாமா? சிஸ்டர், கீழே கீது வந்துட்டிங்களா? தலை பாருங்க, 360 டிகிரி செல்சியஸில் திரும்பிக்கிட்டு இருக்கு. முதல்ல பீஸாவை சாப்பிட்றா டே. எங்கேருந்து ஏதோ சத்தம் கேட்குதுங்க, சிரிப்பு சத்தம் கேட்குதுங்க. நைட்டு 2 மணிக்கு உட்காந்து பீஸா சாப்பிட்ட அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு மரணம் தான்டா. பேய் கொள்ளணும்னு அவசியம் இல்லை, நாமளே ஹார்ட் அட்டாக்ல செத்துருவோம். எங்கிருந்து கீழே வந்துட்டான்னு நினைக்கிறேங்க. சிஸ் கீழே வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ, சாப்பிட்டு நம்மளை தெம்பாக்கி அதுக்கப்புறம் ஓட விட போகிறானுங்கன்னு நினைக்கிறேன். போச்சு. ஒரு மாதிரி நிசப்தமாக இருக்குல்ல. இங்கேருந்து அடிக்குது. இது அங்கே தான் ஃபோன் இருக்கு, இருங்க. எதுக்கு இந்த மியூசிக்கு?
அடேங்கப்பா ஏங்க, இது என்னங்க இது? எதையோ ஒன்று பேர்த்து எடுத்த மரத்தை வெட்டி எறிவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குங்க. மரம் முறியிற ஒரு சவுண்டு மாதிரி இருக்கு. சிஸ்டர், பெட்ல இருந்து கீழே விழுகிற சத்தமாக இப்படி இருக்கும்? ஐயோ! எஸ்கேப்பு எஸ்கேப்பு எஸ்கேப் ஆயிட்டாங்க. எஸ்கேப். மறுபடியும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அவளை தேடணுமாமா? தயவு செஞ்சு ஏதாவது டார்ச் மாதிரி இருந்தா ஓகேடா. இந்த வீட்டில் கரண்ட் இருந்தும் ரொம்ப கேவலமாக இருக்கு. சிஸ்டர், ஐயோ, அந்த பக்கம்லாம் ஆப்போசிட்டில் போகிறதுக்கெலாம் எனக்கு பயமாக இருக்கு. எங்கள் அம்மா செல்லம் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க. கனவு கூட கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு. நேரில் எப்படி காட்ட போகிறான்னு தெரியல அவளை. அந்த மூஞ்சியை நான் பார்த்தே ஆகணுங்க. இங்கே இல்லை, இதுக்கு பின்னாடி இல்லை. இந்த வியூவெலாம் பார்க்கும்போது எனக்கு கண்ணு தெரியாமல் இருந்தால் எப்படி இருக்கும், இந்த பிளர்ரி வியூவு அந்த மாதிரி இருக்குல்ல. கேமோட ஓவரால் டிசைனே இந்த மாதிரி தான். நம்மளை பயப்படுத்தணுங்கிறதுக்காக கிராஃபிக்ஸ் அந்த மாதிரி மேட் பண்ணி வச்சுருக்கானுங்க. எங்கே இருக்கான்னு தெரியலையே. ஓ, மியூசிக் மாறுது. அப்போ கண்டிப்பாக இங்கே தான் எங்கேயோ இருக்காங்க. ஓ நோ, ஓ நோ, ஓ நோ. ஜம்ஸ்கர். என்னங்க இது? இவ்வளோ பெரிய வீடு, இந்த டோர் ஓப்பன் பண்ண முடியலையாமா? ஸ்ட்ரேஞ்சாக இருக்காமா? ஐ திங்க் அது வெளியே போகிற வழின்னு நினைக்கிறேன். கண்டுபிடிக்க முடியலையே அவளை. ஓ, எஸ்கேப் ஆயிட்டா. நம்மள கண்ணா மூச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கா. சிஸ்டர், டோன்ட் ப்ளே லைக் திஸ். கதவை போட்டு தட்டுற சத்தம் கேட்குது. மேலேயா கீழேயான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் இருந்தாங்க வருது. கதவு திறந்து தான் இருக்கு. நம்ம வரணும்ல, அதுக்காக தான் இந்த டம் 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 டம். ப்ரோ, ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, திரும்ப மாட்டேன். சத்தியமா ஏதோ பின்னாடி இருக்கு. ஒண்ணுமே இல்லையா? இது என்னங்க இது? ஓ, அந்த பக்கம் லைட் எரியுதா? பார்த்தா கண்ணு மாதிரி இருக்குங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியலையே. ஒன்றும் இல்லையா? போச்சு. ஹார்ட் அட்டாக் வர மாதிரி மியூசிக் கொடுத்துக்கிட்டு இம்சா பண்ணிக்கிட்டு இருக்கானே. டே, ஆஃப் பண்ணிக்கிட்டா அந்த மியூசிக்கை. டே,
சிஸ்டர், பைல்ஸுக்கு இது வந்துருச்சா? ஏய் நில்லு. பேஸ்மெண்ட்டப்பா, அது பேஸ்மெண்ட்டுங்க. அதுக்குள்ளே நான் போகவே மாட்டேன் உயிரே போனாலும். இந்த பாத்ரூமு பேஸ்மெண்ட்டும் எல்லாமே. ஐயோ, உள்ளதாங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. என்னங்க இப்படி கருப்பாக இருக்குது? இதுக்குள்ளே நான் போகவே முடியாதுங்க. லைட்டு போட்டாலுமே ஆடாக மாட்டேங்குது. வேறு வழியில். ஓகே, சரிங்க. நமக்கு ஃப்ளாஷ் லைட் வேணுமாம்மா? அது எங்கே இருக்குன்னா நம்ம செகண்ட் ஃப்ளோரில் கம்ப்யூட்டர் பக்கத்தில் இருக்காமாம்மா. அப்படியா? பரவாயில்லையே, இதைத்தாண்டா எதிர்பார்த்தேன். வாங்க, முதல்ல நம்ம அந்த ஃப்ளாஷ் லைட் எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் பேயை சமாளிச்சுக்குவோம். இதான் கம்ப்யூட்டர் ரூமு. ஐ திங்க் இந்த ரூமில் தான் எங்கேயாவது தங்கியிருக்குங்க. நைஸ். இப்போ மியூசிக் மாறிடுச்சு பாருங்க. பரவாயில்லையே, ஹெவி ஃப்ளாஷ் லைட்டாக இருக்கே. சூப்பர் 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 சூப்பர். சிஸ்டர், என்கிட்டயே ஆட்டோ காட்டுற? இப்போ வரேன். இருந்தாலும் பாருங்க, இவ்வளோ கருப்பாக இருக்கு. சிஸ்டர் 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 எங்க காணா? போச்சு பின்னாடி. ஐயோ, செத்தே நினைச்சா நம்ம சாகலை, இன்னும் உயிரோடு தான் இருக்கோம். எப்பா, இவ்வளோ பெரிய ஜம்ஸ்கர் சத்தியமாக நான் எதிர்பார்க்கலீங்க. காதே போயிடுச்சு. வந்து பக்கத்தில் வந்து கத்திட்டு போயிட்டேன். நான் வேறு ஃபுல்லாக ஹெட்ஃபோனோட சவுண்டு வேறு ஃபுல்லாக வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கேன். போச்சு, லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. சங்கிலியில் வச்சு கட்டிட்டு போயிட்டா. பேய் நம்மளே பேஸ்மெண்ட் ரூமில் வச்சு லாக் பண்ணிட்டு போயிருக்குங்க. கிராணியாக இருக்குன்னு நினைக்கிறேன். கிராணியோட தங்கச்சியாக இருப்பான்னு நினைக்கிறவ. எப்படி இருந்தாலும் மக்களே, நம்மளை பார்த்து ஒரு பேய் பயந்து ஓடுது அப்படின்னாவே அதே ஒரு மிகப்பெரிய அதிசயம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கட்டரை கிடச்சிருச்சு. இதை வச்சு அந்த செயினை அன்லாக் பண்ணிட்டு போகிறோம். அவளை தூக்குறோம். பேயவே இன்னைக்கு நம்ம தூக்க போகிறோம். அதான் கான்செப்ட். ஆஹா, கரண்ட் கட் ஆயிடுச்சுங்க. கரண்ட்டை கட் பண்ணி விட்டுட்டா. நார்மலாகவே இந்த வீடு வந்து கரண்ட் இல்லாத மாதிரி தான் இருந்தது. இதில் வேறு கரண்ட்டை வேறு கட் பண்ணிட்டு போயிட்டாளா? எல்லாம் அவளுக்கு சாதகமாக தான் நடக்குது போக. எந்த பக்கம் போகிறதுனே தெரியலையே. இருங்க. ஃபோன் அடிக்குதுங்க. ஃபோன் கீழே தானே இருக்குது. Hey son, I know what happened to her. Go to your room. Under the bed, there is something that will help you. ஓகே, நம்ம ரூமுக்கு போனால் ஏதோ ஒன்று அண்டர் த பெட்டு கடியில் இருக்காமாம்மா. அதை பயன்படுத்தி நம்ம என்னங்க அது? மின்னல் வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி ஓடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த உருவம். இதுதான் நம்ம ரூமு. மோசமான பொம்பளைங்க. லாக் பண்ணிட்டா. அடுத்த ஆப்ஜெக்ட் வரல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலீங்க.
கதவு திறந்துருச்சுங்க. ஐயோ, உள்ள போறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கே. சிஸ்டர், பெட்டுக்கடியில் ஏதோ ஷார்ட் கன்னு. சிஸ்டரை கொல்ல போறோம் போல இருக்கு. ப்ரோ, தத பூரா ஊரா. ஆடாடா டே, போதுடா ரீலோட் பண்ணது, ஏன்டா நீ வேற. ஓகே மக்களே, அது இனிமேல் சிஸ்டர் இல்லை, பேய் தான். கமெண்ட் 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 டார்லிங். எந்த பக்கம் இருக்கான்னு தெரிய மாட்டேங்குதுங்க. எல்லா பக்கமும் எனக்கு ஃபுட் ஸ்டெப் கேட்குது. கீழே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் போறாங்க, இந்த பக்கம் போனாங்க. வா 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 வா, வெளியே வா வெளியே வா வெளியே வா வெளியே வா. ப்ரோ, பக்கத்தில் தான் எங்கேயும் இருக்காங்க. மேல மேல மேல. சாவு போடாத. சிஸ்டர், வெளியே வா செல்லும். ஐ ஹாவ் ஷார்ட் கன். நீ ஒரு பேயா இருந்தாலும் உடைய சுட்டு தழுவ. பேய ஷார்ட் கன்ல சுடுற முதல் ஆள் நாம தாங்க. மேலே இருக்காளா கீழே இருக்காளான்னு தெரிய மாட்டேங்குது. எல்லா பக்கமும் சுற்றி சரௌண்ட் ஃபுல்லாமே ஃபுட் ஸ்டெப் தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. என்னடா இது? வா 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 வா, போடு, வாங்கிக்கோ. போட்டு தள்ளிட்ட மக்களே, போட்டு தள்ளிட்ட. செத்துருச்சா? ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்குது. வாட் ஹேப்பன்ட்? என்னாச்சு? என்னால் புரிஞ்சுக்க முடியல. அவளுக்கே என்னால் உதவி செய்ய முடியல. என்ன நடக்குது இங்க? நான் நம்புறேன் இது ஒரு நைட் மேரா இருக்கும். நாய்க்குட்டிங்க. எனக்கு இந்த நாயை பிடிக்கும்னு போட்டு. சரி, என்ன சொல்ல வரானுங்க? என்னமோ ஒன்று நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குங்க. அது வேணா நல்லா தெரியுது. ஐ திங்க் பேய் நம்மளை போட்டு தள்ளிடுச்சுன்னு நினைக்கிறேங்க.
ஓகே, இந்த லெட்டர் வந்து டேனோட சிஸ்டர் எழுதியிருக்கா. என்ன போட்டிருக்கா அப்படின்னா, டேன் வந்து அவங்க அப்பாவால் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கானாமாம்மா, டார்ச்சர் பண்ணியிருக்கான். ஆனால் வந்து இந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவை பார்த்தது இல்லை. இருந்தாலும் அந்த சம்பவத்தால் வந்து அவங்க அண்ணன் ரொம்ப மனநலம் பாதிக்கப்பட்டுட்டான். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பாவை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவனுக்கு அப்பப்போ இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும். எங்ககிட்ட அப்போ ஒரு நாய் இருந்தது, ஆனால் அது இப்போ இல்லை. அது ஏன்னு நான் டேனுக்கிட்ட கேட்கும்போது அவன் ஓடி போயிடுச்சுன்னு சொன்னான். எனக்கு வந்து அவன் மேலே சந்தேகமாகிருச்சு, அவன் அந்த நாயை கொன்றுப்பானோன்னு. எங்கள் அண்ணனுக்கு வந்து அடிக்கடி வந்து வலிப்பு வரும். இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது அவனை நான் காப்பாற்ற உதவி செய்யணும்னு நான் முயற்சிக்கிறேன். ஐயோ, அப்போ நாம தான் சைக்கோவா? அட பாவத்தை, அந்த பொண்ணு நம்மளை பார்த்து பயந்து ஓடுதுங்க. ஓகே, இதெல்லாம் நமக்கு ஏற்பட்ட இல்யூஷன். அவளை நம்ம ஷார்ட் கண்ணை வச்சு துரத்தி ஷூட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா, அந்த பொண்ணு நம்மளை பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்குங்க. அட கடவுளே, சமாதிக்குள்ளே அனுப்பிட்டோமா? இது யாரோட சமாதின்னு தெரியலையே. மறுபடியும் நமக்கு கெட்ட கனவு தொடங்கிருச்சாமா? நம்ம வழியை கண்டுபிடிக்க யாரோட சமாதின்னு ரிப்புன்னு போட்டு, அது அவங்க அப்பனுதுன்னு நினைக்கிறேங்க. 1819 போட்டிருக்கு. அப்போல்லாம் இது நடந்து ரொம்ப காலகட்டத்துக்கு முன்னாடி, 800ஆம் காலகட்டம், 18ஆம் காலகட்டம்னு சொல்லணுமா? ஓகே, போச்சு. ஐயோ, ஆக்சுவலாக இதெல்லாம் நான் காமிக்கணுமான்னு எனக்கு தெரியல. கடைசியில் என்ன நடந்ததுன்னு என்னால் காட்ட முடியாது, காட்டக்கூடாது. யூடியூப் அலோவ் பண்ணாது, நம்ம மேலே ஸ்ட்ரைக் வரும். அதனால் அந்த சீனை நான் கட் பண்ணிட்டேன். அப்புறம் கடைசியாக இந்த மியூசிக்கையும் நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த கேமில் என்ன சொல்ல வரானுங்கன்னா, ஒரு சின்ன பையன் அவங்க அப்பாவோட டார்ச்சர் அனுபவிச்சு அதில் ஒரு விதமான மனநிலை பாதிக்கப்பட்டு சைக்கோவாக மாறிடுறான். இருந்தாலும் அவங்க அப்பா டைவர்ஸ் பண்ணி போனாலுமே அவங்க அம்மாவும் கண்டுக்கல அந்த பையனை. இருந்தாலும் அவங்க தங்கச்சி வந்து அவங்க அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணுறா, நிறையா மருத்துவ உதவி செய்கிறா, அவனை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறா. அட் த எண்ட் 2 பேரோட நிலைமையும் சோகமாக போயிடுச்சு. இதுதான் இந்த கேமோட சேடான எண்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கேம் இந்த இடத்தோட முடியுது. உங்கள் எல்லாருக்கும் இந்த கேம் பிடிக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் சந்திப்போம்.